இந்த மாதிரி அடிப்படை தேவைகளுக்கு கூட வந்து வழங்கல. இது எந்த அறிஞர் சொன்னாருமா? சீமான் கூட சொல்லி நான் இப்ப சொல்லுங்க, நான் மாட்டீங்க இல்ல உங்க மாப்பிள்ளை சொல்லுங்க. அப்ப வீட்டுல இருந்து அந்த குழந்தைகளை கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா அத்தனை பேருக்கும் ஷாக் அடிச்சு இறக்கதானே செஞ்சிருப்பாங்க. கண்டிப்பா. அப்போ நீங்க வந்து கொண்டுட்டு காசு கொடுத்துட்டே இருப்பீங்களா? இதான் உங்க வேலையை. உங்க ஆட்சியில கொல்ல வேண்டியது, காசு கொடுக்க வேண்டியது, கள்ளச்சாரமா நடக்கிறது, 10 லட்சம் கொடுக்க வேண்டியது. எந்த தூய்மை பணியாளர் யாருகிட்ட வேலை பார்க்கிறாரு எந்த டீட்டெயிலுமே தெரியாம யார்கிட்ட வேலை பார்த்தாலும் உங்க கவர்மெண்ட்னால தானே இறந்து போனது, உங்களுடைய தவறான ஆட்சியின் முறையினால தானே இறந்து போனது. அப்ப யார் பொறுப்பேற்றுக்கணும்? அலட்சியம். மக்கள் உயிரிவங்களுக்கு ரொம்ப அலட்சியமா போச்சுப்பா. புரியுதா? நீ இப்போ ராஜாஜி இதுல நம்ம ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலு, நம்ம ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலு இங்க எல்லாம் போனீங்கன்னா எப்படியும் ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தர் இறந்துகிட்டே தான் இருப்பார். அப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி அவர் இறந்து போயிட்டாரு. அதுக்கு காரணம் வந்து அந்த டாக்டர், அந்த கவர்மெண்ட் தான் பொறுப்புன்னு தெளிவாக தான் இருக்கிறாரா? பேசுறானுங்களே, தெளிவாக தான் இருக்கிறாரா நான் கேட்குறேன். விஜய் அவர்கள் அங்கிள்னு சொல்றப்ப இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டாலின் அண்ணாச்சி அவர்களே இது வரைக்கும் நீங்க கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு அப்படின்னு. என்னாச்சு இப்ப சொல்லுங்க. இப்ப நயனார் மேல பொங்க சொல்லுங்க, பொத்திட்டு இருப்பாங்க. ஏன் சொல்லுங்க? பிஜேபி அடிப்பாங்க மேல இருந்து. ஆனா உங்களுக்கு மட்டும் எப்படி சொத்து கூட்டிகிட்டே போகுது? அப்புறம் அது எங்களுக்கு சொத்து கூட்டிட்டு போது உலக பணக்காரன் ஆகிறோம்னா எங்களுடைய உழைப்பு சொத்து என்னது? எங்க புத்திசாலித்தனத்தால பரம்பரை சொத்தா? ஆமா. எங்க புத்திசாலி பரம்பரை சொத்து எங்க இருந்து வந்துச்சு? டிக்கெட் கூட வாங்குறதுக்கு வழி இல்லாம வந்து நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க. கண்ணதாசன் சொன்னார். நான் சொல்லதான் சொன்னோம். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா தாறுமாறா பேசிட்டு எங்க ஆட்சி போதா இல்ல பாரு. 26ல எத்தனையோ அரசியல் கட்சி காணாம போகும். அதுல முதல் கட்சி வந்து திமுக இல்ல, தாவேகா. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் ராவுதர் இப்ராஹிம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். நயினார் நாகேந்திரன் அவர்கள் திமுக மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அது எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஒரு புறம் வந்து விஜய் அவர்கள் அங்கிள்னு சொல்றப்ப இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டாலின் அண்ணாச்சி அவர்களே இது வரைக்கும் நீங்க கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு அப்படின்னு. என்னாச்சு இப்ப சொல்லுங்க. இப்ப நயினார் மேல பொங்க சொல்லுங்க, பொத்திட்டு இருப்பாங்க. ஏன் சொல்லுங்க? பிஜேபி அடிப்பாங்க மேல இருந்து. அவர் வந்து இந்த அரெஸ்ட் பண்ணுவாங்க. கனிமொழி அவர்கள் வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு வந்து கொடுப்போம், டீசல் விலை வந்து 65 ரூபாய் மாதிரி குறைச்சு கொடுப்போம், பெட்ரோல் விலை குறைச்சு கொடுப்போம், இப்படிலாம் வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க. இது வரைக்கும் நீங்க வந்து என்ன நாங்க குறைச்சு தான் கொடுத்திருக்கோம். ஒன்றிய அரசு நீ கேட்டதுக்கு பதில் சொல்லு. இப்ப அவர் அண்ணாச்சின்னு சொல்லியிருக்காரு. யாரு? நயினார் நாகேந்திரன் முதலமைச்சரை பார்த்து அண்ணாச்சின்னு இருக்காரு. இப்போ உண்மையாலுமே ரோசம் பண்ணுச்சுன்னு வச்சுங்களேன். யாருக்கு? அண்ணாமலைக்கு. உனக்கு ரோசம் பண்ணுச்சுன்னா நயினார் நாகேந்திரன் எப்படி ஒரு முதலமைச்சரை வந்து அண்ணாச்சின்னு சொன்னான்னு சொல்லி கேட்கணும். சரத்து யாரு? நம்ம நாட்டாம சரத்குமார். உங்களுக்கு உண்மையாலுமே ரோசம் இருந்துச்சுனாக்கா விஜய் கேட்டீங்கல்ல, இப்ப நீ அதுக்கு பதில் சொல்லு. எப்படி அண்ணாச்சின்னு சொல்லி நீ சொல்லுவேன் நயினார் நாகேந்திரன் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லி கேளு. நீ அதை ஃபர்ஸ்ட் கேளு. திமுக காரனுக்கு ரோசம் இருந்தா நயினார் நாகேந்திரன் கண்டி. எப்படியா நீ அண்ணாச்சின்னு சொல்லுவேன்னு கண்டி. யாரெல்லாம் விஜய் அவர்கள் அங்கிள் சொன்னது கண்டிச்சிங்களோ எல்லா வயலும் இப்போ இதுக்கு பேசு. அண்ணாச்சின்னு எப்படிப்பா சொல்லலாம்னு சொல்லி கேளுங்க. முதல்ல நம்ம ஐயா இருந்து கேட்போம். அண்ணாச்சின்றதை கண்டிக்கிறீங்களா கண்டிக்க மாட்டீங்களா? முதலமைச்சர் அப்படி சொல்லக்கூடாது, நீங்க தான் சொல்லிருக்கீங்க. இங்க பாரு, அண்ணாச்சின்னு அவர் எங்க சொன்னாரு, எதுல சொன்னாரு? சொல்லிருக்காரு. சொன்னாரா? ஆமா, ஊடகத்துல தான், பிரஸ் மீட்ல தான். எஸ், ஊடகத்துல தான். மாநாட்டுல சொல்லல. அடங்க, மாநாட்டுல சொன்னாதான். ஐயா என்னையா ஆயிடுச்சு உங்களுக்கு? ஆமாண்ணாச்சி, பொது வெளியில வச்சு பிரஸ்ல ஒழிக்கணும் இவங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க, இவங்க வாக்குறுதி என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு அவரு. ஏமா இதெல்லாம் சகஜமா, இதை நாங்க தொடச்சு விட்டுட்டு தாமா போயிட்டு இருக்கோம். அண்ணாச்சி சொல்றது கண்டிக்கிறீங்களா? கண்டிக்கலையா? கண்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாங்க என்ன அங்கிள் பிஜேபி காரனை எதிர்த்து அடி விழுகும், அண்ணாச்சின்னு சொன்னதுனால அவர் அடி விழுகும், அரெஸ்ட் பண்ணுவாங்க பயந்துகிட்டு டர்ல வந்து இப்படி பேச வேண்டியது. இதுல இருந்து புரிஞ்சுங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் இதெல்லாம் தேவையில்லாத வேலைமா. இவங்க அண்ணாச்சின்னு சொன்னதுக்கு நீங்க கண்டிக்கணும். நீங்க முதலமைச்சரை அங்கிள்னு சொல்லக்கூடாதுன்னா நீங்களும் அண்ணாச்சின்னு சொல்லக்கூடாது. என்ன அண்ணாச்சி? அண்ணாச்சின்றது திராட்சைன்றது முந்திரின்றது என்னது இது? அவரு அந்த ஊரு திருநெல்வேலி பாச அவர் பேசுறாரு பாத்தியா? அவ்வளவுதான். இது எப்படி? முத்துசாமி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டாஸ்மாக் ஊழியர்கள் எல்லாருமே பணி நிரந்தரம். அவர் தானே
அவர் வந்து என்ன அந்த சொல்லியிருக்காரு, அதிமேதாவி தான் டெட்ரா பேக்லாம் கொண்டு வர போறோம்னு சொல்லி பேசினாரு. அந்த 2000 ரூபாய் வந்து டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அதிகரிச்சிருக்கும், அவங்க கேட்கறது நியாயமான கோரிக்கை தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பணி நிரந்தரம் செய்ய சொல்லி டாஸ்மார்க்கை சார்ந்த ஊழியர்கள் கேட்பது நியாயமான கோரிக்கை. அந்த கோரிக்கை ஏற்கப்படும் விரைவில். அது இல்லாமல் ப்ளஸ் 2000 ரூபாய் ஊதியத்தில் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோன்னு இருக்காங்க. ஆனால் கொடுத்துருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் வந்து பணி நிரந்தரம் கேட்டாக்கா அது வந்து நியாயமான கோரிக்கை கிடையாது, வேலையை பிடிங்கிட்டு தெருவில் நிப்பாட்டுவோன்றது. இப்போ முச்சாமி சொல்லிக்கிறத பற்றி கேளுங்க. ஏன்னா ஐயாவுக்கு வீரன்லாம் சப்ளை பண்ணுவாங்க, கேளுங்க வீரனை பற்றி என்ன இதை சொல்றாரு. பத்தி உங்களோட கருத்து? ஏமா டாஸ்மாகில் வந்து நான் இப்போ சொல்கிறேன், இது வந்து ஏற்கனவே பெர்மனெண்ட் பண்ணி நாங்கள் படுற அவஸ்தை பெருசு. இப்போ இருக்க டெம்பரவரியாக அப்சர்வ் பண்ண இயலாது. ஆனா புரியுதா? அந்த கோரிக்கை நியாயமானதுன்னு வந்து அவரு சொல்லியிருக்காரு. சொல்லுவார் நியாயமாதுன்னு. அவர்தான் அமைச்சர், அந்த துறை சார்ந்த அமைச்சர் அவர்தான். துறை சார்ந்தவர் அவரை துறை சார்ந்த அமைச்சர் அவர்தான். அது அவர் போட்டாக்க ஃபைனான்ஸ் போய் ஃபைனான்ஸில் கங்கரன்ஸ் வாங்கி சிஎம்முக்கு போய் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து திரும்ப ஃபைல் வந்து ஒரு ஜீவோ போட்டால் தாயே அது செல்லும். அதெல்லாம் செல்லாது. அதெல்லாம் அப்ப ஏமாத்துறீங்க, ஏமாத்துறது தான். ஏமாத்துறாங்க. அப்ப சும்மா இப்ப தேர்தல் வருது, அதான் 2000 ரூபாய் கொடுக்குறோம்ல, அப்புறம் என்ன 2000 ரூபாய் சும்மா வருதா? நீ தான் அங்க ஊழல் ஏகப்பட்ட ஊழல் பண்ற டாஸ்மாக்ல 10 ரூபா டைரக்டா எல்லாமே கொள்ளையடிக்கிறீங்களா? அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன So, கோவம் அவங்களுக்கு வந்துச்சு? மட்டும் 2000 ரூபாய் அதிகப்படுத்த முடியுது, தூய்மை பணியாளர்களுக்கு வந்து ஒத்துக்கிறாரு இல்லம்மா, அது வரைக்கும் நான் பாராட்டுறேன். 10 ரூபா, 10 டாஸ்மாக்ல ரூபா வேலை பார்க்கறவன் 10 ரூபா, 10 ரூபா கோடி கோடியா கொள்ளையடிக்கிறாங்க. சம்பாரிச்சு கொடுக்குறான். இவங்க என்ன சம்பாரிச்சு கொடுக்குறாங்க? இவங்க தான் சுத்தமா வச்சிருக்காங்க. அது அந்தந்த கேட்டகரி இருக்கு. அவங்களுக்கு அவ்வளவுதான் சம்பளம். உனக்கு என்ன சம்பளம், அவருக்கு என்ன சம்பளம், எனக்கு என்ன சம்பளம், இவருக்கு என்ன சம்பளம், நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம் தான். அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு மட்டும் எப்படி சொத்து கூட்டிகிட்டே போகுது அப்புறம்? அது எங்களுக்கு சொத்து கூட்டிட்டு போது உலக பணக்காரன் ஆகிறோம்னா எங்களுடைய உழைப்பு ஆக. வரக்கூடிய சொத்து. என்னது நாங்க எங்க புத்திசாலித்தனத்தால நாங்க பரம்பரை சொத்தா? சம்பாதிக்கிறோம். ஆமா, எங்க புத்திசாலி பரம்பரை சொத்து எங்க இருந்து வந்துச்சு? பரம்பரை டிக்கெட் கூட வாங்குறதுக்கு வழி இல்லாம வந்தது ஆட்களுக்கு. நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க. கண்ணதாசன் சொன்னார், நான் சொல்ல கண்ணதாசன் எனக்கு எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் தாறுமாறா பேசிவிடுவேன். கண்ணதாசன் சோமா வனவாசம். ஆமா, அந்த ஆளு தான் வனவாசம் போயிட்டாருல. அப்புறம் என்ன வனவாசம்? கலைஞர் எங்க இருக்காரு அப்ப? அவரும் போயிட்டாரு. முடிஞ்சு போச்சு, 2 பேரும் வனவாசம் போயிட்டாங்க, விட்டுருவோம். கூடி சீக்கிரம் உங்கள் ஆட்சியும் வனவாசம் அப்ப எங்க ஆட்சி போதா இல்ல இந்த சரி பாரு, 26ல எத்தனையோ அரசியல் கட்சி காணாம போகும். அதுல முதல் கட்சி வந்து திமுக இல்ல, தாவேகா. காணாம போயிரும். கவலையே படாத, சரியா? இப்போ தூய்மை பணியாளர் ஒருத்தவங்க வந்து மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து திமுக அரசு 20 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு புறம் வந்து என்ன குற்றச்சாட்டுகள்லாம் எழும்புது அப்படின்னா, அவங்களுக்கு காலுக்கு வந்து பூட்ஸோ இல்லை கைக்கு வந்து க்ளவுஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தா அவங்க இறந்திருக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி அடிப்படை தேவைகளுக்கு கூட வந்து வழங்கல. எந்த அறிஞர் சொன்னாருமா? சீமான் கூட சொல்லியிருந்தாங்க. நான் இப்ப சொல்லுங்க, நான் மாட்டினீங்க இல்ல, உங்க மாப்பிள்ளை சொல்லிருக்காரு, சொல்லுங்க. அப்ப வீட்டுல இருந்து அந்த அம்மா டியூட்டிக்கு கண்ணகி நகர்ல இருந்து டியூட்டி கிளம்புது. எங்க அந்த அம்மா டியூட்டி, எங்க தூய்மை பண்ணி பாக்குதுன்னு யாருக்கு என்னன்னு இதுவரை தெரியுமா? எந்த யூனியன்லயோ எந்த முனிசிபாலிட்டியில எந்த இதுல வேலை பார்க்குதுன்னு தெரியுமா? எந்த ஊடகத்திலாவது வெளியில வந்துச்சா? தூய்மை பணியாளர் அவ்வளவுதான். அவங்க வீட்டுல வேலை செஞ்சிருக்கலாம், வீடு கூட்ட 4 வீடு கூட்டி பெருக்கு அந்த மாதிரி ஏதோ வேலை பண்ணிருக்கலாம். யூனிஃபார்ம் போட்டு போயா? ஆக யூனிஃபார்ம் போட்டு போயா? யூனிஃபார்ம் போட்டு கிறுக்குத்தனமா பேசாதீங்க. யூனிஃபார்ம் போட்டுருந்தா யூனிஃபார்ம் போட்டு போய் 4 வீட்டுக்கு முறவாசம் செய்வாங்களாமா? அவங்க அரசு வேலையில இருந்தாங்களா, தனியார்ட்ட இருந்தாங்களா? இதெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கு. நான் பேசுவேன். ஆனா வெளியில வரையிலே பூட்ஸ் போட்டுக்கிட்டு, வீட்டை விட்டு வெளியில வரும்போதே பூட்ஸ் போட்டு கிளவுஸ் மாட்டி முகக்கவசம் போட்டு அங்க வீட்டுல இருந்தே அந்த அம்மா எங்க போகணுமோ அங்க போகுமா? சரி, இதுக்கு நான் பதில் சொல்லுமா? நடந்த தவறு வந்து நான் பதில் சொல்றேன். இந்த எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட் ஐயா உலகாதீங்க, ஐயா உலகாதீங்க. நான் கேக்குறேன், இந்த மாதிரி மின்சாரம் மருந்து கிடைக்குதுன்னு சொல்லி நான் கேக்குறேன். அவன் அசால்ட்டா ஐயா உலகாதீங்க, இருங்க. இப்போ இவர் என்ன சொல்றாரு? ஆமா, பூட்ஸ் போட்டு வர முடியுமா? வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வரும்போது பூட்ஸ் போட்டு வருவாங்களா, கிளவுஸ் போட்டு வருவாங்கன்னு கேக்குறாருல. அந்த அம்மா வந்தது விடிய காலையில் 4:50க்கு, புரியுதுங்களா? அதே நேரத்துல பொதுமக்கள் அந்த இடத்துக்கு வந்தாலும் இறந்தானே போயிருப்பாங்க. அவங்களாம் பூட்ஸ் போட்டு வர முடியுமா? இங்க மின்சாரம் தாக்கும் சொல்லிட்டு இருக்கணும். அப்ப எந்த நேரமும் எங்க வேணாலும் மின்சாரம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பூட்ஸ் போட்டு கிளவுஸ் போட்டு சுத்தணுமா தமிழ்நாட்டுல? அதை ஒழுங்கா ஆட்சியில ஒழுங்கா சரி செய்யறது துப்பு கிடையாது. மின்சாரத்துறைக்கோ அந்த ஒழுங்கா இருக்கக்கூடிய நபர்களை வந்து வேலை வாங்குறதுக்கு துப்பு கிடையாது. இவர் வந்து கிளவுஸ் கொடுத்தா அவனை வீட்டை விட்டே கிளவுஸ் போட்டு வரணும். இதெல்லாம் முட்டாள்தனமான வாதமா இல்லையா? என்ன முட்டாள்தனம்? வீட்டுல இருந்து எல்லாரும் வயர் கிடக்குதுன்னா அந்த வயரை தொடலாமா தொட வேணாம்னா ஒரு வயரை தொட்டாங்களா? தொடல இல்லையா?
வைரத்தை தண்ணீர் மூலமாக வந்து அவங்க ஷாக் அடிச்சது நடந்து வரும் பொழுது அவங்க நடந்து போயிருக்காங்க ஷாக் அடிச்சது. அந்த இப்ப என்ன பண்ணிருக்கு, அந்த இபில இருக்கக்கூடிய அந்த எல்ஐ, அந்த லைன்மேனு, அந்த ஏஐ 3 வயலையும் வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு, சஸ்பெண்ட் பண்ணி. எப்படிமா இது பொறுப்பான பதிலா? சரி நான் கேக்குறேன், அந்த நேரத்துல ஒரு நபர் வந்ததுக்கு போல ஒரு குடும்பமாக ஒரு 5-10 குழந்தைகளை கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா அத்தனை பேருக்கும் ஷாக் அடிச்சு இறக்கதானே செஞ்சிருப்பாங்க. கண்டிப்பா. அப்போ நீங்க வந்து கொண்டுட்டு காசு கொடுத்துட்டே இருப்பீங்களா? இதான் உங்க வேலையை உங்க ஆட்சியில கொல்ல வேண்டியது, காசு கொடுக்க வேண்டியது, கள்ளச்சாராயமா நடக்கிறது 10 லட்சம் கொடுக்க வேண்டியது. இந்த பக்கம் வந்து போலீஸ் வந்து செத்து போயிட்டாக்கா ஒரு போலீஸ் வெட்டி விட்டாங்களா 1 கோடி ரூபாய் அந்த பக்கம். இந்த பக்கம் பாருங்க இப்ப மின்சாரத்துறை இறந்துட்டாங்களா 20 லட்சம். இப்படி கொள்ளுகிட்டே இருந்துட்டு ஒரு பக்கம் பணம் கொடுத்துட்டே இருந்தா சரியா போச்சா? இதுதான் ஆட்சியா? இதான் ஆட்சி நடத்துற லட்சணமான்னு கேக்குறேன். எக்கேடு. இதுல கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவனுக்கே 10 லட்சம் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி வந்து பணியில இருக்கும்போது ஒருத்தர் மின்சாரம் தாக்கி இழந்திருக்காங்க, இவங்களோட உயிரோட மதிப்பு வெறும் 20 லட்சம் ரூபாய் தானா அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சு அவங்களுக்கு 1 கோடி வழங்கணும், அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் முன் வச்சிருக்காரு. எந்த தூய்மை பணியாளர் யாருகிட்ட வேலை பார்க்கிறாரு, எந்த டீட்டெயிலுமே தெரியாம யார்கிட்ட வேலை பார்த்தாலும் உங்க கவர்மெண்ட்னால தானே இறந்து போனது, உங்களுடைய தவறான ஆட்சியின் முறைகளால இறந்து போனது. அப்ப யார் பொறுப்பேத்துக்கணும்? அலட்சியம். மக்கள் உயிர் இவங்களுக்கு ரொம்ப அலட்சியமா போச்சுமா, புரியுதா? நீ இப்போ ராஜாஜி இதுல நம்ம ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலு, இந்த நம்ம ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலு, இங்க எல்லாம் போனீங்கன்னா எப்படியும் ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தர் இறந்துகிட்டே தான் இருப்பார். அப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி அவர் இறந்து போயிட்டாரு. அதுக்கு காரணம் வந்து அந்த டாக்டர், அந்த கவர்மெண்ட் தான் பொறுப்புன்னு தெளிவா தான் இருக்கிறாரா? பேசுறானுங்களே, தெளிவா தான் இருக்கிறாரா நான் கேக்குறேன். அரசாங்கம் செய்யக்கூடிய ஆட்சியில தவறுகள் நடந்து மக்கள் வந்து பொதுவெளியில பாதிக்கப்பட்டு இறந்து போவதற்கும் சொல்லுவீங்க, இது அப்படி மருத்துவமனையில முடியாம போய் இறந்து போறதுக்கு என்னமா சம்பந்தம் இருக்கு? டாக்டர் சரியா ட்ரீட்மெண்ட் டாக்டர் சரியா சிகிச்சை பண்ணல அப்படின்ற சொல்றாங்க. இப்ப கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்த குடும்பத்துக்கு போய் அந்த குழந்தைகளோட படிப்பை நாங்க ஏத்துக்கிறோம், அவங்களுக்கு வந்து நாங்க காசு கொடுக்குறோம் அப்படின்லாம் நீங்க வந்து சொல்றீங்க, அரசு வேலை கொடுக்கணும். என்ன கேட்டா என்ன சொல்றாரு பாரு. அவங்களுக்கு மட்டும் பொறுப்பு ஏத்துக்கிற நீங்க, மின்சாரம் தாக்கி ஒரு தூய்மை பணியாளர் இறந்திருக்காங்க, அவங்களுக்கே நீங்க பொறுப்பு ஏத்துக்கல, அரசாங்கம் செய்ய வேண்டிய செயலை சரியாக செவ்வனே செய்யும். அந்த அரசு பணியாளர்களை பத்தி நீங்க கவலைப்படாது. உண்மையிலேயே அரசு பணியாளர்களாக இருந்தா அரசு அவங்களை தத்தெடுத்து அதுக்கு தேவையான வசதிகளை செய்து கவலைப்படாதீங்க. அப்ப கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்க அரசு பணியாளரா? அவனுக்கு ஒண்ணு அப்படியே பொறுப்பேத்துக்கிட்டீங்க, 10 லட்சம் கொடுத்தீங்க. 10 லட்சம் அது வந்து மனித அவங்க பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு எதுக்காக நீங்க வந்து அதுல படிப்புக்கெல்லாம் ஒன்றும் அரசாங்கம் வந்து கொடுக்கல, கவர்மெண்ட் இல்ல, அரசாங்கம் படிப்பு கொடுக்காதனாலதான் அவங்க படிக்க போகாம அரசாங்கம் படிப்பு கொடுக்கல, அரசாங்கம் படிப்பை கொடுக்க வக்கு இல்லாதனாலதான் இன்னைக்கு 207 ஸ்கூல் மூடி இருக்காங்க தமிழ்நாட்டுல. இவங்க படிக்க விடாம குடிக்க போடுறது, செத்து போனதுக்கு அப்புறம் 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு அவங்க அதுக்கப்புறமேட்டு அவங்க எல்லாமே வந்து தொழில் சார்ந்து நகர வேண்டியது, எவனும் படிக்க வரதில்லை. 207 ஸ்கூல் மூடி இருக்கு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நம்ம அன்பில் மகேஷுடைய ஊர்லேயே 5 ஸ்கூல் மூடி இருக்கு. தலைநகரம் சென்னையில் வந்து 10 ஸ்கூல் மூடி இருக்கு. இதை விட கேவலம் எங்கே இருக்குது? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் வட்டாரத்தில் இது இப்போதான் பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, மத்திய கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நிகழ்வுக்கு போறாரு. அப்போ வந்து நிலாவில் முதல் போனது யாரு அப்படின்னு கேட்கும்போது ஒரு தரப்பினர் வந்து நிலாம் ஸ்டாங் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஹனுமான் தான் முதல்ல நிலாவுக்கு போயிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? ஐயா பிஜேபி நீங்க தான் பேசணும். கல்வித்துறை அமைச்சர் நாங்களா நிலவை நாங்களா பிறைய பார்த்து நாங்களா நோம்பு விடுறோம், நீங்க தானே பிறைய பார்த்து நோம்பு நீங்க தான் பேசணும். உங்க ஆமா நான் வந்து பிறைய பார்த்து நோம்பு கும்பிடுறோம், நாங்க அப்படி பேசுவோம். ஆனா திமுக என்ன பண்ணுவோம் தெரியுமா? நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை, அதானையா? அதுல உனக்கு என்ன கஷ்டம்? பாத்தியா அதுல என்ன கஷ்டம்? சரி ஓகே என்ஜாய். சரி, ஒரு கல்வித்துறை அமைச்சர் வந்து பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயத்தை முதல்ல பேசுவதை தவிர்க்கணும். 2வது சான்றுகள் இல்லாத விஷயத்தையும் பேசுவதை தவிர்க்கணும். கரெக்டுங்களா? இன்றைக்கு சான்றுகள் இல்லை. 2வது ஒரு கல்வித்துறை அமைச்சர் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு மத நம்பிக்கை இருக்கலாம், அதை நம்ம யாருமே குறை சொல்லக்கூடாது. உங்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் பேசுவது, உங்கள் வீட்டுக்குள்ளே பேசுவது ஏற்புக்குரியது. நீங்கள் அமைச்சராக இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒரு கோயிலில் உட்காந்துக்கிட்டு ஒரு குருக்களாகவோ அல்லது வந்து ஒரு மத போதகராகவோ உட்காந்து நீங்கள் பேசுனீங்கன்னா அது யாருமே அப்ஜெக்ட் பண்ண போகிறதே கிடையாது. ஒரு கல்வித்துறை அமைச்சராக மத்திய அமைச்சர் இருந்து கொண்டு
ஹனுமான் தான் வந்து முதல் நிலவில் கால் வைத்தான்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி மாணவர்களுக்கு ஒரு தவறான ஒரு புரிதலை ஏற்படுத்த நினைப்பது என்பது இது ஒரு மதவாதம். மதவாதத்தை திணிக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் பார்க்குறோம் பொழுது இது யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நிச்சயமாக வந்து இதை வந்து அறிவு சார்ந்து இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய எந்த பெருமக்களும் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. அதை மீறி நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் உங்கள் மதவாதத்தை திணிக்க முற்படுகிறீர்கள் மாணவர் மத்தியில் தான் பார்க்கப்படும். இதை பத்தி உங்களோட கருத்து? இல்லைம்மா, அதாவது ஒரு கால் வந்து அவர் ஒரு ஆஞ்சநேயரை வளர்த்துருந்துருக்கலாம், இல்லை அவர் ஆஞ்சநேயர் போய் நிலவை தொட்டு வந்திருக்கலாம், இவர் இல்லைன்னா போன பிறவில இவர் ஆஞ்சநேயராக பிறந்திருப்பார். சரியா? ஒரு கால் இவர் ஆஞ்சநேயராக பிறந்ததுனால போய் நிலவை தொட்டுட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆஞ்சநேயர் கேவலப்படுத்துறீங்கன்னு நினைக்கிறேன். ஆகையினால இந்த நிலவை தொட்டுறேன், சூரியனை தொட்டுறேன், அதுங்கிறதெல்லாம் வந்து கப்சா. குழந்தைகளுக்கு இப்படி கப்சா சொல்லி சூரியனை தொட முடியாது. என்னையா ஆர்எஸ்எஸ்ல வந்து இந்த மாதிரி கப்சா சொல்லி தான் நான் போங்கடா நாயன்ட்டு வந்தேன். சூரியன் வந்தா தாமரை மலரும்னு ஒரு பக்கம். சூரியன் வந்தா தாமரை மலர்னு தெரியாத லூசு கலையில காலையில விடிஞ்சாத்தானே தாமரை பூ பூக்கும். உனக்கு எல்லாம் சூரிய தானே எல்லாமே சூரியன் நான் தாமரை சரியா வந்தால் தானே மலர்கிறேன். இது வந்து இவர் பாடுவாரு மாப்பிள்ள, சூரியன் வந்தா தான் இந்த உலகமே இயங்கும், சூரியன் நின்றி இந்த உலகம் இயங்காது, அவ்வளவுதான். நாங்க அந்த சூரியனை தான் சொன்னோம். எங்க சூரியன் வந்தால் சூரியன் வந்தா உலகம் விளங்காது, தமிழகம் விளங்காது. நீ உனக்கு வேணா இருக்கும், எங்க தமிழகம் மக்களே சொல்றாங்க இல்லையா விளங்காது. எந்த நாடியா நீ? என்ன காபூல்ல இருந்து வந்திருக்கியா, இந்த பக்கம் இருந்து வந்தியா? எந்த பக்கம்? அந்த நம்ம பஞ்சாப் ஹரியானா அங்கிட்டு இருந்து வந்திருக்கியா? அங்கெல்லாம் அங்க சூரியன் வேற பக்கம் அங்கெல்லாம் இல்ல, அதனாலதான் கேட்டேன். அங்க சூரியன் இல்ல, இங்கதான் சூரியன். எப்படி புரிஞ்சா? இவங்க அப்போ உலகம் முழுக்க பிற இடங்கள்ல, பிற மாநிலங்கள்ல, பிற நாடுகள்ல சூரியன் எல்லாத்தையும் வாழ வைக்குதா? இல்ல இல்ல, சாம கதையை சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே நீங்களா இருக்கீங்க. திமுகவா இருக்கு? திமுக இல்ல, சூரியன் இருக்கு. சூரியன் இருக்கும், புரியுதுங்களா? அந்த சூரியன் வேற. இதுவே கடன் வாங்கினது. சொந்த கட்சி சொந்த சின்னமா கேளுங்க. திமுகவுக்கு இரவல் வாங்கினது. கடன் வாங்கி சின்னமே வந்து கடன் வாங்க. ஆமா, சின்னனாவது கத்துக்க. உங்களுக்கு தெரியுமா? ஆமா, சின்னமா உங்க சின்னமா நீங்க உருவாக்குனதா? இங்க பாரு, நீங்க உருவாக்குனதா? சின்னம் வந்து யார் வேணாலும் உருவாக்கலாம். இதுதான் இப்போ ரெட்டலைன்னா, ரெட்டலை வந்து எம்ஜிஆர் உருவாக்குனாரு, இன்னொருத்தர் தான் உருவாக்குனாரு. அவர் உருவாக்கி இன்னொரு நபர் ஒரு சின்னத்தை உருவாக்கி அந்த சின்னத்தில் தேர்தல் நின்ன சின்னம் அது. அதற்கு பிறகு அந்த சின்னத்தை இரவல். ஆமா, அவர் இரவல் மசூர் இல்ல, அவர் அந்த கட்சியை கலைச்சிட்டாருமா, கட்சி இல்லம்மா, நீங்க யூஸ் பண்ணிக்கோன்னு நீங்க யூஸ் பண்ணிக்கோ. அதான் இரவல் தான். இது என்ன பெரிய? அதான் இரவல்மா. இப்போ என் வீட்டுல நான் ஒரு பொருள் வச்சிருக்கேன், நான் யூஸ் பண்றேன், பண்ணாம போறது என் பொருள். நீ ஏன் கேட்ட? அப்ப கடன் வாங்கி தானே வாங்குறேன்னு அர்த்தம். இரவல் தானே வாங்குற. கேட்ட கெஞ்சின கெதர்ன கொடுத்தாங்க, கெஞ்சினாங்க கதர்னாங்க, புரியுதுங்களா? அவ்வளவுதான். கெஞ்சினாங்க கதர்னாங்க. நீ உனக்கு வர வர என்னமோ எனக்கு சரி விடுங்க, இதெல்லாம் நம்ம வந்து ஊடகத்துல பேசினா அவர் பேசுவாங்க வேற மாதிரி இருக்கு. நம்ம தனியா உட்காந்து ஒரு நாளைக்கு பேசுவோம். சரி மாமா. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.